Welcome to Subas. அஸ்ஸலாமு அலைக்கும் டியர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பக்ரீத் வீடியோவில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2 வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணியை தான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி வந்து எப்படி நம்ம வீட்டிலே நல்லா பர்ஃபெக்டாக இன்னும் வந்து மேரேஜ் ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ, இன்னும் பண்டாரிகள்னால் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதனால் நான் 2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 2 கிலோ சிக்கன் வந்து கொஞ்சம் மீடியமான பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வந்துக்கலாம். இந்த வேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு வந்து எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் வந்து சின்னதாகவும் இல்லாட்டி பெருசாகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நார்மலாக பீஸ் வேணுன்னா இதே மாதிரி நார்மலாக போட்டு கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இது அப்படியே ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 800 கிராம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 800 கிராம் தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 100-200 கிராம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சைடு வந்து தால்ச்சா வந்து ப்ரிப்பேர் ஆகுது. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் தால்ச்சா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சிக்கனுக்கு வந்து மேரினேட் நடக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு என்னென்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சோன்னு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 4 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நான் வந்து ஒரு லெமன் வந்து புளிஞ்சு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் உள்ளார மசாலானா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படி இந்த சைடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி நான் வந்து பாசுமதி ரைஸில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதை வந்து நான் 2 கிலோ, இது வந்து 1 கிலோ பாக்கெட்டு. நான் இன்றைக்கி வந்து 2 கிலோ செய்ய போகிறேன். நீங்கள் வந்து 2 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 2.5 கிலோ வரைக்கும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கிலோ தான் செய்ய போகிறேன். இதையும் நம்ம வந்து நல்லா ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். இந்த விறகடுப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு சைடு வந்து சிக்கன் வச்சுருக்கோம். சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை வந்து திருப்பி ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். நம்ம விறகடுப்பில் பொரிக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நல்லா மணமாக இருக்கும். இது இந்த பக்கம் ரெடி ஆகிட்டோம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து ஆயில் சேர்க்குறேன். நான் வந்து ஒரு 400 ml சேர்க்குறேன். நான் 200 ml கடலெண்ணெயும் 200 ml நல்லெண்ணெயும் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஒரே எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே 2 கிராம் சேர்க்குறேன். இந்த பிரியாணிக்கு வந்து வாசனையே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதே சமயம் நம்ம அடுப்பு வந்து சிம்மில் தான் இருந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து ஒரு 9 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கீரைனா தேவையில்ல, ஒரு பாதி இது கீரி பாதி இது கீராமல் போடுங்க. இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஈஸியாகவே குக் ஆகிடும். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் சேருங்க. இந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கட்டுக்கிட்ட மல்லிக்கீரை, புதினாக்கீரை சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த வெங்காயம் தான். வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுக்கணும்.
அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 250 கிராம் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு 400 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போவே பிரியாணி ஸ்மெல் ஹெவியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கோங்க. தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து மேஷ் ஆகிருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு வந்து நான் வந்து ரைஸ் வடிக்கிறதுக்காக தண்ணி வந்து ஹீட் பண்ணுறேன். அதனால் இந்த சைடு வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். இந்த சைடு வந்து சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளினா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். நம்ம சிக்கன் ஃப்ரை ஆனதுன்னா வந்து எடுத்துடலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து பார்த்துடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரியாணியில் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 2.25 லிட்ரு வந்து நான் சேர்க்குறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையும் வந்து அந்த கிரேவிலேயே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால ஒரு லெமன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை வந்து நல்லா வடிச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை வேக்காடாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வடிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து பார்த்துங்க, கவனமாக வேக வச்சு எடுத்துங்க. கொஞ்சம் குழஞ்சாலும் பிரியாணி வந்து சொதப்பலாக போயிடும். இப்போ கரெக்டாக இருந்துருச்சு. இப்போ ரைஸையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ரைஸ் வேக வைக்கக்குள்ளே உப்பு மட்டும் தான் போட்டோம், வேறு எதுவுமே போடலை. இப்போ பாருங்கள், இதிலே வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சம பண்ணிவிட்டு மல்லிக்கீரை, புதினா, அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனை சேர்த்து தம் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் சென்று நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. எப்படி வந்து பண்டாரிங்கள்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி கீழே ஃபுல்லாக கறி இருக்கும், மேலே வந்து நம்மளோட ரைஸ் இருக்கும். அப்படியே நம்ம பாருங்கள், கலர் வந்து அப்படியே 1-2 தெரியுது பாருங்கள், ஒயிட் கலர். அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு போட்டதுனால அந்த கலர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் வந்து கலர் போட்டுக்கலாம். ரைஸ் பாருங்கள், நல்லாவே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, இன்னும் உடையாமையும் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்ட பிரியாணி. இன்னும் வந்து வெங்காயம் தான் இதில் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளும் ஈஸியாக பிரியாணி போட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச்னா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் போய் சாப்பிட்ற போகிறோம். இந்த vlog உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் பெல் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.